இந்த பர்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. இதை நான் ஸ்கூல் டைம்லேருந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய பப்ளிக் எக்ஸாம் லீவில் நான் ஜாபுக்கு போயிட்டு அந்த காசில் வாங்கின பர்ஸ் தான் இது. அப்போலேருந்து இந்த ஒரு பர்ஸை தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதோடைய கண்டிஷனை பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பட் இவ்வளோ டேமேஜ் ஆனதுக்கு அப்புறமே கூட இந்த பர்ஸை மாற்றணும் அப்படின்ற ஐடியா எனக்கு சுத்தமாக இல்லை. இப்போ இந்த பர்ஸை கூட யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு கிழிஞ்சிட்டாலும் இதை நான் ஒரு சென்டிமெண்ட்டாக எடுத்து வச்சுப்பேனே தவிர தூக்கி போட எனக்கு மனசு வராது. பர்சனலாக எனக்கு இப்போ ஒரு பொருள் அதை நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இல்லை ரொம்ப வருஷமாக அது என் கண்ணு முன்னாடி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா உடனே அதை தூக்கி போடுற மனசு எனக்கு வராது. அது ஒரு மாதிரி எனக்கு சென்டிமெண்ட்டாக கனெக்ட் ஆயிரும். இதனாலேயே என் பெட்டியில் நிறைய யூஸ் பண்ணாத பொருட்களை என்னுடைய சென்டிமெண்ட்டாக நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை பண்ணுற ஒரே ஆள் நான் மட்டும் கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரி பர்ஸ் இல்லைனா வேறு ஏதாச்சும் பொருள் இல்லைனா யாராச்சும் கொடுத்த கிஃப்ட் இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப வருஷமாக சென்டிமெண்ட்டாக சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.